ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜூலை ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சில பேருக்கு நிறைய டவுட் வருது. அந்த டவுட்டு பற்றி பார்க்கலாம். ஒரு 10 டவுட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டவுட் இருந்தால் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேமரா முன்னால் உட்காந்து எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கேமரா முன்னால் உட்காந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கேமரா முன்னால் உட்காந்து எழுதணும்னு கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வெரிஃபிகேஷன் பண்ணும். நீங்கள் தான் எழுதுறீங்களான்னு சொல்லிட்டு உங்களை வெரிஃபிகேஷன் கேட்க 2 கொஷின் கேட்போம். 2 கொஷின் என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் சைல்ட்ஹுட் நேம் என்ன, உங்கள் நேட்டிவ் பிளேஸ் என்ன, உங்களுடைய ஃபேவரட் மூவி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஷினுக்கான ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அந்த கொஷினை தான் உங்களை கேட்டு வெரிஃபை பண்ணும். உங்களை ஃபோட்டோ எடுக்க வெரிஃபை பண்ணும். அப்போ மட்டும் நீங்கள் கேமரா ஆன் பண்ணால் போதும். மற்றபடி நீங்கள் கேமரா ஆன் பண்ணி வச்சு எழுத தேவையில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குரூப்பாக உட்காந்து எழுதணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரூப்பாக உட்காந்து எழுதக்கூடாது. ஏன்னா உங்களோட லொக்கேஷன் ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் அந்த ஆப்பே ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் உங்களோட லொக்கேஷன் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொண்ட நபர் இந்த இடத்துல குரூப்பாக உட்காந்து எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ அரைஸ் ஆகும். அதனால் அவங்க மால் ப்ராக்டிக்ஸ் போட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தனியாக உட்காந்து எழுத முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் போட்டு எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கைட்லைன்ஸில் யூனிஃபார்மை பற்றி எதுவும் சொல்லலை. சரிங்களா? அந்த யூனிஃபார்மை பற்றி எதுவும் சொல்லாதனால நீங்கள் நார்மல் ட்ரெஸ் கோட்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ் இல்லையே, ஃப்ரண்ட் பேஜ் எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் உங்களுக்கான ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் குத்தாச்சு, உங்களுக்கான ஒரு ஆப் குத்தாச்சு, உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு குத்தாச்சு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாமோ அன்றைக்கி போய்ட்டு நீங்கள் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த ஆன்சரை எழுதி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் மட்டும் போதும். அவங்களுக்கு ஒரு பார் கோடு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அதை வச்சு அவங்க வெரிஃபை பண்ணிப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் எழுதும் போது நெட்டு ஆன்லேயே இருக்கணுமா கேட்டிருக்கீங்க. நெட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா உங்களுடைய லேப்பு பார்த்தீங்கன்னா அது ஆன்லைன் ப்ராசஸாக இருக்குது. அதனால் நீங்கள் நெட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அப்படியே ஜிபிஎஸும் ஆன் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புக்கு வச்சு எழுதலாமா கேட்டிருக்கீங்க. அது உங்களோட திறமை. புக்கை வச்சு எழுதத்தும் புக்கை வச்சு எழுதாத்தும் உங்களுடைய திறமை. அது நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஷேர் பண்ணி எழுதலாமா கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஷேர் பண்ணி எழுதக்கூடாது. நீங்கள் அந்த ஆப்பை விட்டே வெளியே வரக்கூடாது. அந்த 3 மணி நேரம் நீங்கள் அந்த ஆப்பை விட்டு வெளியே வரக்கூடாது. 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தான் வெளில வரணும். இல்லை சீக்கிரமாக நான் முடிச்சிட்டேன், அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வெளியே வரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் சென்டர் ஆப் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுமா கேட்டிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் ஆப்பை பற்றி அவங்க யூனிவர்சிட்டியில் எல்லா தகவலும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஆடியோ பற்றி எதுவும் சொல்லலை. சரிங்களா? ஆடியோ ரெக்கார்ட் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் கவனமாக இருந்து எழுதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் டபுள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி எழுதலாமா எக்ஸாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபோன் ரெக்கார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் உஷாராக இருந்து தான் இந்த எக்ஸாம் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 2.5 மணி நேரமும் எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு அப்லோட் பண்ணிட்டா நீங்கள் வெளியே வந்துடலாம். உங்களுக்கு அவசியம் இல்லை 2.5 மணி நேரமும் உட்காந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.